அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி சென்ற வாரம் எப்படி இருந்தது, அடுத்த வாரத்தோட எல்லைகள் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஒரு நாளோட ரேஞ்ச் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிங்கிறது சராசரியாக நீங்கள் எடுத்து பழகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20ஆம் தேதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹை 32,926, லோ 32,426. அப்போ 500 புள்ளிகள் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்து 21ஆம் தேதி 33,593, 32,797. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 700 புள்ளிகள் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிய வருது. 700 to 800 புள்ளிகள் ரேஞ்சாக நம்மளுக்கு இருக்குது. அடுத்து 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 33,106, 32,758, கிட்டத்தட்ட ஒரு 400 புள்ளிகளோட ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது 23ஆம் தேதி 33,431, 32,657, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 800 புள்ளிகள் நம்மளுக்கு தெரியுது. அடுத்தது 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஹை 32,721, லோ பார்த்தீங்கன்னா 33,390, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 330 புள்ளிகள் நம்மளுக்கு தென்படுது. அப்போது இது அனைத்துமே பாருங்கள் 500, 700, 800, 400, 800, 330 போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சராசரி அப்படிங்கிறது 400 புள்ளிகள்லேருந்து 600 புள்ளிகள் அப்படிங்கிறது சராசரி ஹையுக்கும் லோவுக்குள்ள ரேஞ்சாக தெரியுது. அப்போது நம்மளுக்கு கட்டாயமாக சந்தை எங்கு ஆரம்பமானாலும் அந்த ஆரம்ப விலையிலிருந்து 400 புள்ளிகள் டு 500, 600 புள்ளிகள் நம்மளுக்கு மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த 400 புள்ளிகள் எதனுடைய அடிப்படையிலிருந்து கணக்கிடணும் அப்படின்னா ஓப்பனான புள்ளிகள்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஓப்பன் வந்து 33,434னா ஓப்பனுக்கு மேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 300 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழ் அப்படின்னு பார்த்தா ஒரு 40 புள்ளிகள். அப்போது இந்த இடம் தான் நம்மளுக்கு தெரியணும். அப்போ ஓப்பனுக்கு மேலே இருந்து தான் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் எப்படி ரேஞ்ச் செட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டிங்கன்னா அப்போ எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஓப்பனை பேஸ் பண்ணி தான் ஹை லோ ரேஞ்ச் இருக்குது. அப்போ இந்த ஹை லோவை வச்சு எப்படியெல்லாம் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் எப்படி இருக்குது, ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஒரு வாரத்தோட ரேஞ்ச் நம்ம தினசரி ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 400 to 500 பார்த்தோம். ஒரு வாரத்தின் ரேஞ்ச் 5 வர்த்தக நாட்கள் பார்த்தீங்கன்னா இது திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை இருக்கிற டைம் ஃப்ரேம். அப்போது ஓப்பனான புள்ளிகள் 32,873, ஓப்பனுக்கு கீழ் 447 புள்ளிகள், ஓப்பனுக்கு மேலே 848 புள்ளிகள். அப்போது ஓப்பனுக்கு கீழே ஒரு எக்ஸ்ன்னு வச்சுட்டா இங்கே 2x இருந்திருக்கு. அப்போது ஓப்பனில் இருந்து ஒரு மடங்கு ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு அதுக்கு மேல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்போ ஒரு மடங்குக்கு ஒரு மடங்கு இருக்கலாம். ஒன்று 447 புள்ளிகள் இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் 447 புள்ளிகள் இருக்கலாம். இல்லை ஒரு பக்கம் 447 அதற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது எப்போவுமே வந்து ஓப்பனுக்கும் ஹையுக்கும் ஓப்பனுக்கும் லோக்குள்ள கேப் எப்படி இருக்குது, அதனுடைய கேப் வந்து இரட்டிப்பாக அந்த பக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி அமைக்கலாம். அப்போது ஒரு தினத்துக்குண்டான ஓப்பன் ரேஞ்சும் அடுத்து ஒரு வாரத்துக்குண்டான ரேஞ்சை வச்சு எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி அந்த ரேஞ்ச் மார்க்கெட்டோட எல்லைகளை தீர்மானிப்பது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸ்பாட்டை விட நம்மளுக்கு ஃபியூச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு பெயர் வந்து ப்ரீமியம். அப்போ இந்த ப்ரீமியம் அதிகரித்து கொண்டே இருந்தால் என்ன அப்போனா மறைமுகமாக அதுக்குள்ளே டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அர்த்தம். அடுத்தது ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் வந்துட்டு குறைவாக இருந்தால் அப்போ அதற்கு பேர் வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த டிஸ்கவுண்ட் அதிகரித்துட்டே இருந்தால் அந்த பொருளில் டிமாண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த டிமாண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு இதை பொறுத்து அமையலாம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு செல்லணும் அப்படின்னா ஜூன் கான்ட்ராக்ட்டுக்கும் ஜூலை கான்ட்ராக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இங்கே 25 புள்ளி இருக்குது. அப்போது ஜூன் கான்ட்ராக்டை விட ஜூலை கான்ட்ராக்ட் 25 புள்ளிகள் அதிகரித்து உள்ளது. அப்போ இங்கே இந்த மந்த்துக்கும் அடுத்த மந்த்துக்கு உண்டான டிமாண்ட் வந்து 25 புள்ளி. ஆனால் ஜூலை மந்த்து டு ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 100 புள்ளி வித்தியாசம் இருக்குது. அப்போ இதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதை பார்க்கணும். அடுத்தது எப்பவுமே கரண்ட் கான்ட்ராக்டில் அதிக வர்த்தகம் நடைபெறும்.
அதுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் குறைந்த வர்த்தகம் இருக்கும், அதுக்கு அடுத்த கான்ட்ராக்ட் அதை விட குறைவாக வர்த்தகமாகும். அப்போ இங்கே என்ன ஆகுனா, இப்போ இந்த இடத்துல ஜூன் கான்ட்ராக்டில் 10 கான்ட்ராக்ட் வர்த்தகமானால் தான் இந்த கான்ட்ராக்டில் ஒரு வர்த்தகமாச்சும் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அது ஒரு முறை. ரெண்டாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குழப்ப நிலை தான், ஆனால் அது ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப், இப்போ இது 25, இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு, கிட்டத்தட்ட 73 புள்ளிகள் நம்மளுக்கு இங்கே இருக்குது. கேப் வந்து 73 புள்ளி இருக்குது. இப்போது இதுவே அடுத்த வர்த்தகத்தில் இந்த கேப் வந்துட்டு 100 புள்ளிகளை அதிகரிக்குது. அப்போ என்ன அர்த்தம், டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது மறைமுகமாக எடுத்துக்கலாம். அதற்கடுத்து இப்போ இந்த கான்ட்ராக்டை விட அடுத்த கான்ட்ராக்டுக்கு உண்டான, அதாவது இம்பேக்ட் இன்றைக்கி என்ன டோட்டல் கான்ட்ராக்ட் இருந்ததோ அதே கான்ட்ராக்ட் வந்து அடுத்த நாள் வர்த்தகமாகும். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதாவது வாங்கி இப்போ ஹோல்டிங் வச்சுருக்காங்கன்னா நாளைக்கும் அந்த ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகுது, அதே இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகுது அப்படின்னா அது மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மறைமுகமாக எடுத்துக்கலாம். இதே இடத்துல ப்ரைஸும் ஏறுது, ப்ரீமியம் ஏறுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல மேல் செல்லக்கூடிய வாய்ப்பை தடைப்படக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு நுணுக்கங்கள் தான், இது ரொம்ப டீப்பாக. அப்போ இதெல்லாம் மறைமுகமாக இருக்கிறதுக்கு பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரைஸை பேஸ் பண்ணியே நம்மளுக்கு கண்டுபிடித்து விட முடியும். அதற்கு ரொம்ப உகந்தது தான் நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறத இண்டிகேட்டர்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயோ இல்லைன்னா வேல்யூம்லேயோ உங்களுக்கு காமிக்காத விஷயம் ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் காமித்து விடும். அது எப்படி அப்படின்னா, இப்போ சந்தை வந்துட்டு இப்போ காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு வர்த்தகத்துக்கும் போது ஃப்ரெஷ் ப்ரீமியம் கொடுத்துரும். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ காலையிலே ஒரு விஷயம் நடக்கிறதுக்குண்டான உகந்த சூழ்நிலை அமையும் போது என்ன ஆகுனா அதற்குண்டான வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த வாய்ப்பில் ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு சந்தை இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் வந்துட்டு 33,433. இப்போது மார்க்கெட் ஓப்பனிங்கே 33,800, க்ளோசிங் வந்து 33,700ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஓப்பனிங்கே 34,100 அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே இருக்கிற ஓடிஎம்ஸ், ஏன்னா 34,100ங்கும் போது மார்க்கெட் ஏடிஎம்மாக மாறிடும் அந்த ரேஞ்சு. அப்போ 34,500 கால், 35,000 காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே வேகத்தை விட இது அதிகமாக இருக்கு. ஏன்னா காலையிலே ஒருத்தன் கேப்பை பார்க்குறான்னா ஒரு நாளோட ரேஞ்ச் 500 புள்ளினா அப்போ 34,100க்கு கீழே போகலன்னா அவன் அசால்ட்டாக 34,600 மட்டும் ஈஸியாக சென்று விடும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ 34,600 காலில் என்ன ஆகணும்னா அதே மாதிரி ப்ரீமியம் டெவலப்டு ஆகணும். அந்த ப்ரீமியம் டெவலப் ஆகுது அப்படிங்கும்போது காலையிலே இது சம்பவம் நடக்குது அப்படின்னா ப்ரீமியம் அதிகபட்சமாக இருக்கும். இதுவே சந்தை 33,700 இருக்குது, 33,700 இருந்து காலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 100 பாயிண்ட், 150 பாயிண்ட், 150 பாயிண்ட், 150 பாயிண்ட் அப்படி ஏறி 34,100 வருது அப்படின்னா தொடக்கமே கேப்பப் ஆகும்போது என்ன ப்ரீமியம் கிடைக்குமோ அந்த ப்ரீமியம் இங்கே இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு எதிர்பார்ப்பு உடனே ஜம்பிங்கில் நடக்கும்போது அதோட ப்ரீமியம் டெல்டா வேல்யூக்கும் படிப்படியாக நடக்கும்போது ப்ரீமியம் டெல்டா வேல்யூக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 34,100 போயாச்சு, நம்ம சொன்ன மாதிரி ப்ரீமியம் சொல்கிறோம், அந்த கேப்பும் அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ ஓப்பன் ஆச்சுன்னா எல்லாமே ஒட்டுக்கா இருக்குது. ஆனால் அது இதுங்க கூட இல்லாமல் 34,600 கால் நம்ம பார்த்தோம்ல, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து 34,600 கால் நீங்கள் 35,000 எடுத்துக்கலாம், இல்லை 34,300 எடுத்துக்கலாம், இல்லை 34,400 34,500 எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் காலையில் 10 மணிக்கு ஒரு ஹை வந்துருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டோட ஹை 33,748. இந்த 33,748 வரும்போது உங்களுக்கு 34,500 கால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 34,500 வந்துட்டு இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 97 ரூபாய் இருக்குது. இப்போ 97 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஹை எவ்வளோ 133ன்னா இது
34,500 கட்ட வந்துட்டு திருப்பி கீழே போயிட்டு திருப்பி 34,500 தாண்டினாலும் ஃபியூச்சரே தாண்டினாலும் இந்த 133 ரூபா இது தாண்டாது. அது எப்போ தாண்டினா திருப்பி மார்க்கெட் அங்கே மேலே போய் ஸ்டேபிள் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட் ஏறினதுக்கு அப்புறம் தான், ஒரு 50-100 பாயிண்ட் ஏறினதுக்கு அப்புறம் தான் இது உங்களுக்கு உயரத் தொடங்கும். எப்போ ஓடிஎம் ஆப்ஷனில் தான் குயிக்காக ப்ரீமியம் கரையும். அப்போ ப்ரீமியம் வந்துட்டு அது கூடணும் அப்படின்னா அதற்குண்டான உகந்த வாய்ப்பு அதில் இருக்கணும். அதனால் ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து கிட்டத்தட்ட ஹை 33,738 33,700க்கு தான் முடிஞ்சிருக்கு. ஒரு 38 பாயிண்ட் தான் கேப்பு. ஆனால் ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் பாருங்கள் 133 ரூபா ஹை 97 ரூபாய்க்கு தான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ். எவ்வளோ காணும்? நம்மளுக்கு கிட்டத்தட்ட 36 ரூபா காணும். இதே 34,000 காலில் பாருங்கள் 291 ரூபா ஹை 240 ரூபாய் க்ளோசிங். அப்போ எவ்வளோ காணும்னா கிட்டத்தட்ட 50 ரூபா காணும். அப்போது 34,000 காலுங்கிறது பக்கமாக இருக்குது, அது 50 ரூபா கேப்பு. 34,500 காலுங்கிறது கிட்டத்தட்ட தூரமாக இருக்குது. அப்போ இது 50 ரூபா கேப்புனா இதை விட கம்மியாக, அதாவது ஒரு 20 ரூபா டு 22 ரூபா அந்த மாதிரி தான் கேப் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது கேப்பு? 36 ரூபா. கிட்டத்தட்ட இதுக்கு உண்டான வித்தியாசம் 14 பாயிண்ட் தான் கேப் இருக்குது. அப்போ இதுதான் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் இங்கே அதிகமாக கரைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தான் இங்கே இம்பேக்ட் ஆகுது. அப்போது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஒரு இண்டிகேட்டராக நம்மளுக்கு தென்படும். அது ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது இப்போ மார்க்கெட் வந்து 33,500 டு 34,000 கொடுத்துருக்குறாங்க அட்டவணையில். அப்போ 33,500னா அப்போ 33,200 இருந்து 34,240 அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சாக இருக்கும். அப்போ 34,000க்கு மேலே நிற்கக்கூடிய தகுதி வரும்போது தான் 34,500 அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளுக்கு வர முடியும். அப்போ 34,000 மார்க்கெட் தாண்டும் போது 33,500 புட் அதனுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டால் மட்டுமே 34,500 காலால் வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்போ இதனுடைய ஒப்பீடெல்லாம் நம்ம பார்க்க வேண்டும். இப்போ 33,600 மார்க்கெட் இருக்கிறதுனால 33,600 கால் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளுக்கு 430 ரூபா அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 34,030 அப்படிங்கிறது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ். அதே மாதிரி இதை தாண்டுவது கடினம். இதை தாண்டி ஸ்டேபிள் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரேலி ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அப்போ ஏன்னா இங்கே கால் ரைட்டர்ஸ் பயப்படுவாங்க. ரைட் பண்ணவங்க இந்த இடத்துல 33,600 காலை ரைட் பண்ணவங்க பயப்படக்கூடிய இடம் 34,030. அப்போ 34,030 சந்தை கடக்கும் வரை இவங்க பயப்படவே மாட்டாங்க. ஆனால் இவங்க 34,030 கடக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இவங்க கால் ரைட்டர்ஸ் பயந்தே தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு லாஸ் வர தொடங்கி, ரைட்டர்ஸ்க்கு லாஸ் வர தொடங்கும். அப்போ அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கொடுப்பாங்க. அப்போ அதனால மார்க்கெட்டோட மூமெண்டம் கண்டிப்பாக இருக்கும். இதே 33,600 புட் ஆப்ஷன் படி நம்மளுக்கு 400 ரூபாய்னா 33,200 அப்படிங்கிறது ஒரு லெவல். அப்போ 33,200 இருந்து 34,030க்குள்ளே சந்தை வால்டைல் இருக்கும். இதனை கடக்கும் பொழுது இவர்களுடைய தோல்வி இவர்களுக்கு வெற்றியாக மாறும், இவர்களோட தோல்வி இவர்களுக்கு வெற்றியாக மாறும். அப்போ அதனை எப்படி பார்ப்பது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பழகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ சந்தையோட குறுகிய எல்லைனா 33,218லேருந்து 34,029, வைட் ரேஞ்ச் பரந்த எல்லை அப்படின்னா 32,789லிருந்து 34,441. சந்தைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 33,827, 33,986, 34,239. சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 33,408, 33,118, 32,870 இருக்கும். இது ஆப்ஷன் ப்ரீமியத்தோட அடிப்படையில் எப்படி நம்ம வந்து கணக்கிடணும், எப்படி போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கணும், எப்படி அட்டவணை பார்க்கணும், எப்படி ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் வர்த்தகம் பண்ணணும், எப்படி வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸை காலையில் 9:30க்குள்ளே வர்த்தகத்தை முடிப்பது, இது அனைத்துமே நம்ம கட்டண பயிற்சியில் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க வந்து 9842610908 என்ற வாட்ஸ்அப்பின் இருக்கும், 8144220532 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.